அதிமுக ஆட்சியில் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தூண்டுதலின் பேரில் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி மன்ற திமுக கவுன்சிலர்கள் 9 பேர் மீது போடப்பட்ட பொய் வழக்கில் அனைவரும் விடுதலையாகினர். கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி மன்ற அரங்கத்தில் வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை அகற்றி முன்னாள் முதல்வர் கலைஞரின் புகைப்படத்தை திமுக கவுன்சிலர்கள் மாற்றினர். இதில் அதிமுக நிர்வாகிகள் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகளின் இருசக்கர வாகனத்தை அடித்து சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக அன்றைய அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தூண்டுதலின் பேரில் திமுக கவுன்சிலர்கள் தியாகராஜன், எம்பி நடராஜன், வைரம், செந்தில், சேகர், நாகராஜ், தருண், டி.கே. நாகராஜ், ரஞ்சித் குமார், டி.கே. செந்தில்குமார் ஆகிய 9 பேர் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 4வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக திமுக கவுன்சிலர்கள் சேதப்படுத்தியதாக கூறப்பட்ட வாகனங்களை அன்றைய காவல்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை. எனவே இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று நீதிபதி கூறி வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து திமுக கவுன்சிலர்களும் விடுதலை செய்யப்படுவதாகவும் தீர்ப்பளித்தார். இதனையடுத்து கோவை நீதிமன்ற வளாகத்தில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி நேரில் வந்து திமுக கவுன்சிலர்களுக்கு கழக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்.